தமிழர் ஒருவர் நாட்டினுடைய உச்சபட்ச 2வது இடத்துக்கு வரும்போது அதை பெருமிதமா நம்ம ஆதரிக்காம விட்டுட்டு இன்னைக்கு திரு சண்முகம் மார்க்சிஸ்ட் செயலாளர் அவர் உட்பட எல்லாருமே அதை புறந்தள்ளுவது எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையிலேயே பாஜகவினுடைய அந்த தமிழர்கள் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற திடீர் அக்கறை கரிசனம் உண்மையிலேயே புல்லரிக்க வைக்கிறது. ஒரு தமிழர் உயர்ந்த பொறுப்பில் இல்லையே என்று அவர்கள் அப்படியே வருந்தி 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 குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்ற பணியில ஈடுபட்டு கூட்டம் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில அவர் முதல்ல நீங்க சிபி ராதாகிருஷ்ணனுடைய பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். ஜெகதீப் நீங்க கூட சொன்னீங்க அதிகாரம் மிக்க பதவி, எவ்வளவு அதிகாரம் தெரியுமா? தான் ஏன் ராஜினாமா செய்தேன் என்று கூட நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூட வாயில்லாத ஒரு பதவிதான் குடியரசு துணைத் தலைவர் பதவி. இன்னைக்கு வரைக்கும் அவரை ராஜினாமா பண்ண சொன்ன பாஜக சொன்னிச்சா? ஏன் ஜெகதீப் தன்கரை நாங்கள் வெளியே அனுப்பினோம் என்று இவர்களும் சொல்லவில்லை. நான் ஏன் வெளியே போனேன் என்று ஜெகதீப் தன்கரும் சொல்லவில்லை. இதுதான் ஒரு அரசியல் சட்டப்படி அமைக்கப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு இவர்கள் தருகிற மரியாதை. இல்ல மருத்துவ காரணங்களுக்காக அவரா முன் வந்துதான ராஜினாமா பண்றாரு. அதை வேற நோக்கத்தோட இல்ல வேற காரணங்களோட நம்ம முடிச்சு போட்டு பார்க்கணுமா? பொதுவா எனக்கு உடம்பு சரியில்லை நான் தாங்க சொல்லணும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்க சொல்லக்கூடாது. ஜெகதீப் தன்கர் அப்படி என்ன முத நாள் கூட்டத்துல கலந்துக்கிறாரு, எம்பிக்கள் என்ன ஷெட்யூல் போடுறாரு, திடீர்னு என்ன அவருக்கு மருத்துவ காரணம் என்று நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல. இவரை ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவர் ஆக்குவதற்காகவே ஜெகதீப் தன்கருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டது என்று பாஜக சொல்வதை நாம் ஏற்கலாம். அந்த அளவுக்கு அவர்கள் என்னன்னா அப்படியே அவங்க நினைச்சு பார்த்திருக்காங்க, தமிழர்கள் உரிய பொறுப்புல இல்லையே. இதே பாஜகவை சேர்ந்த யாரும் ஒன்றிய அமைச்சரவையில கேபினட் அந்தஸ்துல இல்ல. 2வது முறையாகவும் அவங்க கட்சியை சேர்ந்த எல்முருகனை கூட ஒரு இணை அமைச்சராகத்தான் வைத்திருக்கிறார்கள். தமிழர் யாருக்கும் ஒன்றிய கேபினட் அமைச்சராக இருக்கிற தகுதி இல்லை என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 பேர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, ஜெய்சங்கர் இருக்காருங்க. நான் என்ன கேட்கிறேன், திரு சிபிஆர் அவர்களை தமிழர் என்பதால் பாஜக தேர்வு செய்திருக்கிறதா? அவர் இளம் வயது முதலே RSS இயக்கத்திலே சேர்ந்து பணியாற்றியவர் என்பதற்காக தேர்வு செய்திருக்கார்களா? நாட்டுக்காக என்ன சேவை செய்தார் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன கேட்கிறேன். இவர் ஜார்க்கண்ட் ஆளுநராக இருந்த பொழுது அங்கே இருந்த சிபுசோரன் அரசுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாரு நமக்கு தெரியும். இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்த பொழுது அங்கே இவர்களுக்கு தோதான ஒரு அரசை அமைப்பதற்கு இவர் என்னவெல்லாம் செய்தார் என்பது நமக்கு தெரியும். இதே சிபி ராதாகிருஷ்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னால பேசினாரு, ஏதோ இந்தி மொழியை தமிழ்நாடு மற்றும் எதிர்க்கவில்லை, மராட்டியம் எதிர்க்கிறது. அன்றைக்கு நம்முடைய சிபிஆர் என்ன தெரியுமா பேசினாரு? மொழி பகைமை கூடாது, இவங்க இதே பிஜேபி காரங்க தாங்க, இந்தி படிங்க, இல்லன்னா ஒண்ணு செய்ய முடியாதுன்னாங்க. நாளைக்கு அவர் ஜெயிக்க போவது உறுதி. ஏன்னா போதுமான பெரும்பான்மை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு. அதனால அவர் நாளைக்கு மாநிலங்களவையை அவர் தான் நடத்த போகிறார். அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனக்கு இந்தி தெரியாது என்று. இந்தி தெரியாத ஒருவர் மாநிலங்களவையே தலைமை ஏற்று நடத்த முடியும் என்றால் நீங்கள் ஏன் இந்தி படித்தால்தான் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு எதுக்கு இங்க உடுத்துறீங்க? நாளைக்கு மாநிலங்களவைய மரியாதைக்குரிய சிபிஆர் தான் நடத்த போறார். அவரே சொல்லிட்டாரு, இன்னும் போய் திடீர்னு இந்தி படிக்க சொன்னா நாயக படிப்பேன்ட்டார். அவர் ஜார்க்கண்ட் ஆளுநர் இருந்த போய் இந்தி படிக்கல, மகாராஷ்டிரா ஆளுநர் இருந்த போய் இந்தி படிக்கல, மகாராஷ்டிரா ஆளுநர் இருக்க போதும் மராட்டியம் படிக்கல. ஆனால் தமிழ் மட்டும் அல்லது ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு, அதை மட்டும் நடத்த போறாரு. நான் என்ன சொல்றேங்க, ஒரு RSS காரரை நீங்கள் குடியரசு துணைத் தலைவராக்கி கொண்டு வருவதற்கு என்ன திடீர்னு தமிழர் அப்படியே தமிழர் பொங்கி பாச வழி இல்லங்க. நீங்க தானங்க சொல்றீங்க தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் பிரதமர் மோடி கொடுப்பதே இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு தமிழரை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வர்றாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு அதுல சிக்கல்? இல்ல நான் அதான் சொல்றேன், நண்பர் ஏற்கனவே திமுக அடையாளம் தாங்க. இதே நாங்க பழங்குடி இனத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அம்மா திரௌபதி முர்மு அவர்களை கொண்டு வந்தீங்களே, பக்கத்தில் இருக்கிற நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூட நீங்க அவங்களை கூப்பிடல. இதுதான் நீங்க பழங்குடி மக்களுக்கு தருகிற மரியாதையா? இதுக்கு முன்னால மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் புவனேஸ்வரம் கோயிலிலே கூட இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் அனுமதிக்கப்படவில்லை. இவர்கள் தலித்துகளை பழங்குடி மக்களை எல்லாம் ஒரு அடையாளத்துக்கு பயன்படுத்துவார்களே தவிர அவர்கள் உண்மையாக நான் என்ன பதில் சொல்லட்டும். நண்பர் இவ்வளவு கோவப்படுறாங்கல்ல, ஏன் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மடாதிபதிகளை எல்லாம் கூட்டு போய் யாகம் வளர்க்குறீங்க? அது என்ன கோயில் கும்பாபிஷேகமா?
நாடாளுமன்றம் என்பது அரசியல் சட்டத்தினுடைய ஒரு இருதயம் அல்லையா? இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து கூட்டு போனீங்க, பக்கத்துல இருக்க குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் நீங்க கூப்பிடல. சரி, ராமர் கோயில் திறந்தீங்கல்ல உங்க அதுல பிரதமர் மோடி அவங்க போனாங்கல்ல, அம்பானியை கூட்டு போனீங்கல்ல, யாராலையே கூட்டு போனீங்கல்ல, ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பிடல? இதுதாங்க இவர்கள் பெண்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு இவர்கள் தருவது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை ஒரு போர்வை போட்டு மறைப்பதற்காகத்தான் நீங்கள் திடீரென்று தமிழரை குடியரசு துணைத் தலைவர் என்று 2026 தேர்தலை வைத்துக் கொண்டு நீங்க யாரை ஆக்கினாலும் தமிழ்நாடு உங்க பக்கம் வராது. இதை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர மாட்டீங்க. நண்பரே, ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வரைக்கும் தமிழர் பேசுற அந்த என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை வெளியிட விடாமல் முட்டுக்கட்டை போடுகிற நீங்கள், அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி பழி வாங்குகிற நீங்கள் தமிழர்களை பற்றி பேசுவதற்கு உண்மையிலேயே ஒரே ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு நீங்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவியில அமர்த்தி விடுவதால் மட்டும் தமிழ்நாட்டுக்கு இந்த நொடி வரை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற துரோகத்தை மறைத்து விட முடியாது. அவங்க திடீர்னு கேட்கிறார், இவங்க தமிழ் தேசிய பாஜகவினுடைய தமிழ் தேசிய உணர்வு புல்லரிக்க வைக்கிறது. அவங்க தமிழ் பேசுறது இல்லைங்க, திராவிடம் தாங்க பேசுறாங்க. அதுக்குள்ள ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். ஆனால் நீங்கள் மொழிவழி மாநிலங்களை இன்றைக்கு வரைக்கும் ஏற்காத இயக்கம் RSS. எனவே நான் உண்மையை ஒன்று சொல்லி முடிக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து அடுத்து மொழிவழி மாநிலங்களை சிதைக்க இவர்கள் முயல்கிறார்கள். எனவேதான் மொழிவழி மாநிலத்தை ஏற்காத ஒரு கட்சி தான் RSS பாஜக. தமிழர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை முன்னிறுத்தி விட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. பிரதிபா பாட்டீல் முன்னிறுத்தும் போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா கூட மராட்டியத்தின் மகள் அப்படின்னு சொல்லி ஆதரிக்க முன் வர்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்க நம்ம இன உணர்வு, மொழி உணர்வு, மாநில உணர்வு பேசும்போது அதையே ஆதரிக்க கூடாதுங்கிற கேள்வி எழுதா இல்லையா? இதுக்கு என்ன பதில்? நாங்க சிபி ராதாகிருஷ்ணன் என்கிற RSS கேண்டிடேட்டை ஆதரிக்க தமிழ்நாடு தயாராக இல்லை. சிவசேனை ஒரு நிலை எடுத்ததால் என்ன, சிவசேனை எடுக்கிற எல்லா இதையும் நம்ம ஆதரிக்க முடியுமா? நான் சிவசேனைன்னு சொல்லல, அப்ப மராட்டியத்தின் மகள்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தன்னு சொல்ல முடியாதான்னு கேட்கிறேன். அதை ஏன் நீங்க வேறுபடுத்தி சொல்ல முடியாது? அவர் RSS வளர்ப்பு பிள்ளை, தத்து பிள்ளை என்று சொல்லலாமே தவிர RSS அடிப்படையிலேயே தமிழர்களுக்கு எதிரானது, தமிழுக்கு எதிரானது, மொழிவழி மாநிலங்களுக்கு எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது. சொல்லுங்க, யாருங்க வேணாம்னா 25 கோடி ரூபாய் வச்ச கம்யூனிஸ்ட் இதெல்லாம் பேசலாமா? உங்களுக்கு நீங்க அமைதியா இருங்க. இல்ல இருங்க, கம்யூனிஸ்ட் பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் தான் நெறியாளர், நீங்க கிடையாது. கொஞ்சம் அமைதியா ஸ்ரீதர், உங்களுக்கு நேரம் வேணும்னா கேளுங்க, தர முழுமையா மருங்க. நீங்க என்ன குறுக்குல பண்றீங்க? தாராளமா பண்ணுங்க, யாரு வேணா வெயிட் பண்ணுங்க. ஏன் குறுக்குல போறீங்க? அப்படியே ஸ்ரீதர் பேசும்போது ஸ்ரீதர் பேசிட்டே போறாரு. ஏங்க ஸ்ரீதர் பேசும்போது மத்தவங்க பேசினாலும் நான் தவறுன்னு தான் சொல்றேன். தாராளமா நீங்க குறுக்கிடுங்க, வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விதான் தமிழ். கோவையில குண்டு வெடிப்பை தொடர்ந்து மிகப்பெரிய கலவரம் நடந்த பொழுது அன்றைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்களை தயவு செய்து படித்து பாருங்க. அவர் தமிழரா RSS காரரா என்பதற்கு அவருடைய பேச்சுகள், பேட்டிகள் சொல்லும். எனவேதான் தமிழர் என்கிற அடையாளத்தை வைத்து அவருடைய கடந்த கால வரலாற்றை, அவருடைய RSS பின்னணியை ஒருபோதும் மறைத்துவிட முடியாது என்பதுதான். நான் கேட்ட எந்த கேள்விக்கும், நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் ஆதரிக்கிறீங்களா? மகாராஷ்டிராவில போய் CPRக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ஊபியில என்ன ஓட்டு கேட்பீங்க? மாப்பில என்ன ஓட்டு கேட்பீங்க? திடீர்னு இங்க தமிழ்நாடு மகாராஷ்டிராவில போய் என்ன கேட்பீங்க? உங்க முன்னாள் கவர்னர் கேட்பீங்களா? ஜார்க்கண்ட்ல போய் ஜார்க்கண்ட் ஆளுநர் ஆனவருக்கு ஓட்டு போட்டு கேட்பீங்களா? இது பிரச்சனை தமிழரா தமிழர் இல்லையானது இல்லைங்க. இவர் தமிழருக்கு ஆதரவாக இருப்பாரா, தமிழர்களுக்கு எதிராக இருப்பாரா? அவருடைய பழைய வரலாறு பார்க்கிற பொழுது அவர் எந்த இடத்திலும், அதாவது அவங்க RSS நண்பர் கூட கேட்டார், இவங்களுக்கு அடிப்படையில ஒரு குணம் இருக்குங்க. இவங்க கை காட்டுற ஆளுதான் துணை ஜனாதிபதியா இருக்கணும்,
இவங்க கை காட்டுறாள்தான் விவாதத்துக்கு வரணும். அப்ப கண்ணாடி முன்னால நின்று நீங்களே பேசிக்கீங்க. எதிர்கேள்வி வந்தா பதில் சொல்ல பழகுங்க, கோவப்படாதீங்க. பழக்கமே கிடையாது. நீங்களே சிரிச்சு நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க இல்ல குடியரசு துணைத் தலைவர் கூட நீங்க யாரு நாக்பூர் வர முடியும்? அதான் யதார்த்தம். நான் திரும்பவும் சொல்றேன், மரியாதைக்குரிய சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருப்பது தமிழர் என்பதால் அல்ல, அவர் ஒரு RSS சித்தாந்தவாதி என்பதால். இதே நம்பர் அதிமுக நண்பர் திடீர்னு இப்ப தமிழர்கிறாரு. ஒருவேளை இந்த கூட்டணி அமித்ஷாவுடைய நிர்பந்த கூட்டணி ஏற்படாமல் இருந்திருந்தால் அதிமுக இதே வாதத்தை முன்வைத்திருக்குமா? நான் என்ன கேட்கிறேன், இதே தமிழர் ஒரு ஏடிஎம்கே ஒரு தமிழர் தெரிஞ்சுக்கல, அதிமுக உங்களையும் கேட்டார்ல ஒரே நிமிஷம். இப்ப மதுக்கூர் ராமலிங்கம் கம்யூனிஸ்ட், அவர் தமிழர் இல்லையா? அதே மாதிரி அவர் இந்துத்துவவாதியா இருக்காரு, ஆனா ஒரு தமிழர் தானே. அப்ப உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அவருக்கு ஒரு நிலைப்பாடான்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில்? நான் தான் சொல்றேன், ராமலிங்கம் கம்யூனிஸ்ட், சிபி ராதாகிருஷ்ணன் RSS, அவ்வளவுதான் விஷயம். இவர் யார் தமிழர் என்பது பிரச்சனை இல்லை. இப்ப நானே இல்லைன்னு சொன்னாலும் ஏற்கப்படுவதில்லை. நான் திடீர்னு கம்யூனிஸ்ட் இல்லைனாலும் ஏற்கப்படுவதில்லை. ஆலோசனை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம். இதே எம்ஜிஆர் அவர்கள் RSS பத்தி என்ன சொன்னாங்க? அதிமுக நண்பருக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல ஸ்கவுட் பேரணி இருக்கு, NCC இருக்கு, RSS நடத்துகிற பேரணி, அந்த அணிவகுப்பை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் அதிமுகவினுடைய தலைவர் எம்ஜிஆர். மண்ணைக்காடு கலவரத்தின் போது டெல்லிக்கு சென்ற பொழுது வேண்டுமானால் எம்ஜிஆரே சொன்ன ஆதாரத்தை தருகிறேன், யாரோ எழுதிய கட்டுரை அல்ல, டெல்லியிலே எம்ஜிஆர் அவர்கள் பேசிய 3வது படிங்க. நன்றி.